மணல் திருட்டு விவகாரத்தில் கட்சி பிரமுகர் ஒருவரை கைது செய்ய சென்ற போலீசாரை 6 மணி நேரம் கைது செய்ய விடாமல் குடும்பத்துடன் சேர்ந்து கதறவிட்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது. வீட்டுக்குள் புகுந்து கதவை பூட்டிக் கொண்டு சவால் விடுத்த நபரை போலீசார் தட்டி தூக்கியது எப்படி? கைது செய்து வந்த போலீசாரை கண்டதும் வீட்டிற்குள் சென்று கதவை பூட்டிக் கொண்டு ஆடைகளை களைந்து போலீசாரை கைது செய்ய விடாமல் தடுத்த காட்சிகள் தான் இவை. மணல் திருட்டு விவகாரத்தில் கைது செய்ய வந்த போலீசாரை சுமார் 6 மணி நேரம் குடும்பத்துடன் சேர்ந்து கதறவிட்ட சம்பவத்தின் பின்னணி என்ன? திருநெல்வேலி மாவட்டம் விஜய நாராயணம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட சடையநேரி குளத்தில் அடிக்கடி மணல் திருட்டு நடப்பதாக புகார் எழுந்தது. கடந்த 17ஆம் தேதி மணல் திருடிக் கொண்டிருப்பதாக கிராம நிர்வாக அலுவலர் மகாஹரி சந்திரனுக்கு தகவல் கிடைத்துள்ளது. உடனே போலீசாருக்கு தகவல் தெரிவித்து வரவழைத்த விஏஓ அவர்களுடன் சடையநேரி குளத்திற்கு விரைந்தார். அங்கு போலீசாரை பார்த்ததும் மணல் திருடிக் கொண்டிருந்தவர்கள் ஜேசிபி மற்றும் இருசக்கர வாகனத்தை அந்த இடத்திலேயே விட்டுவிட்டு தப்பியோடி விட்டனர். அவர்கள் விட்டு சென்ற வாகனங்களை பறிமுதல் செய்த போலீசார் அவற்றை காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்து விசாரணையில் இறங்கினர். இதில் மணல் திருட்டில் ஈடுபட்டவர் சாத்தான்குளம் பகுதியைச் சேர்ந்த திமுக பிரமுகரான கங்கை ஆதித்தன் என்பது தெரிய வந்தது. போலீசார் அவரை பிடிக்கும் பணியில் இறங்கினர். போலீசார் தன்னை தேடுவதை அறிந்த கங்கை ஆதித்தன் நீதிமன்றத்தில் முன்ஜாமீனுக்கு முயற்சித்தார். முன்ஜாமீன் மனு நிராகரிக்கப்பட்ட நிலையில் கங்கை ஆதித்தனை கைது செய்ய போலீசார் சாத்தான்குளத்தில் அவரது வீட்டிற்கு சென்றனர். ஆனால் அங்கு நடந்ததே வேறு. ஆதித்தனின் மனைவி தனது குழந்தைகளுடன் சேர்ந்து போலீசாரை கைது செய்ய விடாமல் தடுத்துள்ளனர். இது குறித்து தகவல் கிடைத்ததும் நான்குநேரி ஏஎஸ்பி பிரசன்னகுமார் தலைமையிலான 10 பேர் கொண்ட போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். அங்கு வீட்டிற்குள் கதவை பூட்டிக் கொண்டிருந்த ஆதித்தன் வெளியே வராமல் போலீசாருக்கு போக்கு காட்டிக் கொண்டிருந்தார். போலீசார் கதவை தட்டியும் திறக்காதவர் தான் வீட்டுக்குள் நிர்வாணமாக இருப்பதாகவும் என்னை கைது செய்ய வீட்டிற்குள் வராதீர்கள் என்றும் கூறி ஏஎஸ்பியை தடுத்துள்ளார். அதே நேரம் பள்ளி விட்டு வந்த பிள்ளைகளை வைத்து அவரது மனைவி போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதற்கெல்லாம் போலீசார் அசர மாட்டார்கள் என்பதை புரிந்து கொண்ட அந்த பெண், எனது கணவரை நீங்கள் சாதியை சொல்லி திட்டிவிட்டீர்கள் என அடுத்த குண்டை தூக்கி போட்டுள்ளார். இந்த திடீர் பல்ட்டியை எதிர்பார்க்காத ஏஎஸ்பி, நீங்கள் எந்த சாதி என்பதே எனக்கு தெரியாதம்மா, ஏன் இப்படி நடந்து கொள்கிறீர்கள் என சமாதானப்படுத்த முயன்றார். மக்களோட ரூபாங்க, மக்களுக்காக நாங்கள் வேலை செய்யறோம், புரியுதா? நீங்க எல்லாம் வந்துட்டு இப்படி தேவையில்லாம வந்துட்டு என்ன ஜாதி கூட எனக்கு தெரியாது, நீங்க வந்து நான் ஜாதி பேர் பேசுறேன்றீங்க. இப்ப தேவையில்லாம நீங்க இப்பதானே எங்கிட்ட சொன்னீங்க, நீங்க என்ன ஜாதி எனக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க? நீங்க சொன்னாம எனக்கு தெரியும். நாங்க அப்படிலாம் கிடையாதுமா. நீங்களே ஏமாயோ இல்லாத ஜாதி இல்லாத மதம் நாட்டு நலன் பசங்க வளர்றவங்கம்மா. இது தேவையில்லாம இது வன்முறை தீண்டு விடாது. மக்களுக்காக தான் வேலை பார்க்குறாங்க. நீங்களும் மக்கள் தான். அப்புறம் நீங்க வாங்க ஸ்டேஷன் வாங்கன்னு சொல்றாங்க. அம்மா அது நான் பொய்ன்னு சொல்லிட்டேன். ஆதாரம் என்கிட்ட இருக்கு. எங்க பிடிச்சணும் ஆதாரம் என்கிட்ட இருக்கு. நான் எடுத்துட்டு வாங்க. நீங்க ஸ்டேஷன் வாங்க. உங்க அட்வொகேட் வாங்க. இல்ல டிஐஜி
கொடுக்குமா? ஓகேம்மா. ஒரு வழியாக 6 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் அரை நிர்வாண கோலத்தில் இருந்த கங்கை ஆதித்தனை மணல் திருட்டு வழக்கில் கைது செய்து போலீசார் அழைத்துச் சென்றனர். மணல் திருட்டு வழக்கில் கைது செய்ய வந்த போலீசாரை 6 மணி நேரம் கைது செய்ய விடாமல் கதறவிட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.